விதைகள் இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல். இந்த ஆட்சி அமைந்து ஒரு 70 நாள் இருக்குமா? அவ்வளவுதான் இருக்கும். மிஞ்சு மிஞ்சு போனா 60ல இருந்து 70 நாள் தான் இருக்கும். இந்த 70 நாளைக்குள்ள 4 லாக்அப் டெத் ஆகியிருக்கிறது. 4 அப்பாவி சாமானிய மக்கள் சிறைச்சாலையில காவல்துறையினர் அடித்து கொண்டிருக்கிறார்கள். காவல் நிலையங்கள்ல சிறைச்சாலைகள்ல அடித்து கொண்டிருக்கிறார்கள். 4 லாக்அப் மரணம். எத்தனை நாள்ல? இந்த ஒரு 60-70 நாட்களுக்குள்ள. திமுக ஆட்சியில என்னென்னலாம் நிகழ்ந்ததோ அப்படியே இந்த ஆட்சியில அப்படியே காப்பி பேஸ்ட். என்ன ஒரு கொடுமைனா, திமுக ஆட்சியில் நடந்ததை விட 2 மடங்கு அதிகமாக நடந்து கொண்டிருக்கு. 60 நாள்ல 4 லாக்அப் டெத்னா இன்னும் 5 வருஷத்துல எத்தனை லாக்அப் டெத் இருக்குன்னு மட்டும் நீங்க யூகிச்சுக்குங்க. அது மட்டும் இல்லாம இந்த கிட்டத்தட்ட ஒரு 60 நாளுல 234 பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள், அதுல 150 கேஸுக்கு மேல போக்சோ வழக்குகள், சின்னஞ்சிறு குழந்தைகளின் மீது பாலியல் வன்கொடுமை செய்த வழக்குகள். புரியுதுங்களா? எந்த அளவிற்கு ஸ்பீடா இந்த அரசு வேலை செய்வது என்பதற்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். இன்றைக்கு காவல்துறை 4 பேர் அடிச்சு கொண்டிருக்கிறது. அந்த காவல்துறைக்கு பொறுப்பு அமைச்சர் யார்? அந்த காவல்துறையை வழிநடத்தக்கூடியவர் யார்? இந்த பக்கம் சிங்கப்பெண் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் எல்லாரையும் அடிச்சு கொண்டுகிட்டு இருக்காங்க. அப்ப இதுதான் நீங்க காவல்துறையை கட்டி காப்பாற்றக்கூடிய லட்சணமா? இதுல என்னன்னாக்க, சாமானியனுக்கு ஒரு நீதி, இவன் கட்சிக்காரனுக்கு ஒரு நீதி. இன்றைக்கு என்ன நடந்திருக்குன்னா, கன்னியாகுமரி மாவட்டம் தென் தாமரைக்குளம் அந்த காவல் நிலையத்துக்கு உட்பட்ட பகுதியில் வசிக்கக்கூடியவர் தான் சபரிவர்மன். வயசு 34, திருமணம் ஆகிவிட்டது. அவர் ஒரு பொட்டி கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு. அந்த பொட்டி கடையில குட்கா அனுமதியின்றி விற்றார். எப்படி? குட்கா அனுமதியின்றி விற்றார்னு சொல்லிட்டு அவரை காவல்துறையினர் 9ஆம் தேதி அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. 12ஆம் தேதி இரவு அடிச்சு கொண்டுட்டாங்க. சிறையில் அடிச்சு கொண்டுட்டாங்க. 13ஆம் தேதி தான் மாரடைப்பு இறந்து விட்டார் அப்படின்னு அவருடைய உறவினர்களுக்கு தகவல்கள் தெரிவிக்கப்படுகிறது. அங்க ஒன்று கூடிய பொதுமக்கள், அவர்களுடைய உறவினர்கள், அப்புறம் திமுகவினுடைய எம்எல்ஏ ஆஸ்டின், இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து, நீங்க பிரேத பரிசோதனை பண்ணா மட்டும்தான் நாங்கள் உடலை வாங்குவோம், நாங்க போராட்டம் பண்ணது விளைவாக தான் பிரேத பரிசோதனை நடந்தது. இறந்துட்டாரு, லாக்அப்ல இறந்துட்டாரு, சிறையில இறந்துட்டாருன்றதுக்காக இவங்க அந்த பிரேத பரிசோதனை பண்ணல. இவர்கள் உறவினர்களும் அந்த அதிமுக எம்எல்ஏ ஆஸ்டின் இவர்களும் போராட்டம் பண்ணதன் விளைவாக அங்க அவங்க ஒத்துக்கிறாங்க, நாங்க போஸ்ட்மார்டம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ போஸ்ட்மார்டம் பண்ணி அந்த ரிப்போர்ட், ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் அனுப்பும்போது, ஏன்னா இன்னும் ஃபுல் டீடைல் ரிப்போர்ட் அனுப்பல, ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்பொழுது அதுல இருந்த தகவல் இருக்குல்ல, அது மிகப்பெரிய அதிர்ச்சியான தகவல். ஏன்னா அவருடைய வலது கை ஊனமுற்றவர் தான், சரியா? அப்படி சொல்லக்கூடாது. இருந்தாலும் அந்த பிரேத பரிசோதனையில அதுல அவர்களுடைய உறவினர்கள் சொன்ன வார்த்தையை நான் சொல்றேன். மாற்றுத்திறனாளி சகோதரர் தான், அவர்கள் சொன்னதை நான் சொல்றேன். அப்போ அந்த மாற்றுத்திறனாளி சகோதரனுடைய அந்த வலது கை என்பது ஊனமாக இருந்திருக்கிறது. அந்த கைய 3 இடத்துல உடைச்சிருக்கானுங்க. ஒண்ணு இந்த முட்டி, அப்புறம் இந்த முட்டி, அப்புறம் இந்த எல்போ. இந்த 3 இடத்துல உடைச்சிருக்கானுங்க. இந்த வெறி கொண்ட இந்த பொறுக்கி பயலுங்க 3 இடத்துல உடைச்சதோடு மட்டுமல்லாமல் தலையில அடிச்சு, தலையில ரத்தக்கட்டு, வலது நெஞ்சுக்கு கீழே பூட்ஸ் காலால மெரிச்சு அங்க கீறல் ஏற்பட்டு அங்க வேற காயம். இப்படி உடல் முழுவதும் 19 இடங்களில் காயம். இந்த தகவல் அறிக்கை வந்ததுக்கு பிறகுதான் இவனுங்க லாக்அப்ல அடிச்சே கொண்டிருக்கானுங்க அப்படின்ற ஒரு தகவல் வருது. இப்போ 3 பேரை கைது பண்ணிருக்காங்க, சிறை வார்டன் உட்பட ஒரு 3 பேரை கைது பண்ணிருக்காங்க. ஆனா இந்த உயிர் திரும்ப வருமா? அதுதான் எங்களுடைய கேள்வி. இந்த உயிர் திரும்ப வருமா? அப்போ சாதாரண ஒரு பொட்டி கடையில அந்த மாற்றுத்திறனாளி சகோதரர் ஏதோ குட்கா வித்தாரு, குட்கான அன்சு, அந்த மாதிரி அன்சு பாக்கெட் தான், அதான் அதை வித்தாருன்னு சொல்லிட்டு கைது பண்ணி நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தி சிறையிலேயே அடிச்சு கொள்ளுது இந்த அரசுனா, அந்த குட்கா எப்படி தமிழ்நாட்டிற்குள்ள வந்தது? குட்காவுக்கு தடை விதித்தது அஇஅதிமுக அரசு. அப்ப அதிமுக அரசு தடை விதித்திருந்த போது அந்த தடை இன்றும் அமலில் இருக்கும் பொழுது எப்படி விற்பனைக்கு வந்தது? எங்க தயாரிக்கிறாங்கன்னு இந்த அரசியல்வாதிகளுக்கு தெரியாதா? புலனாய்வு அமைப்புகளுக்கு தெரியாதா? காவல்துறையினருக்கு தெரியாதா? அப்போ தமிழ்நாட்டுக்குள்ள எப்படி குட்கா வந்தது? அந்த குட்கா வந்ததன் விளைவு அதை ஆராய வேண்டியது யாரு? அதை தடுக்க வேண்டியது இந்த அரசா இல்லையா? பொட்டி கடையில கிடைச்சா அவன் விற்பாந்தாங்க, நீ எங்க தடுக்கணும்? குட்கா உள்ள வராம தடுக்கணும். அப்ப அந்த தோல்விக்கு காரணம் இந்த அரசா இல்லையா? இந்த காவல்துறையா இல்லையா? அப்ப இவர்கள் மீது என்ன நடவடிக்கை? இந்த அரசின் மீது என்ன நடவடிக்கை? வித்ததால அவரை கைது பண்ணீங்கல்ல,
அப்ப தயாரிச்சவனை ஏன் கைது பண்ணல? அதை இவருக்கு விற்பவனை ஏன் கைது பண்ணல? தமிழ்நாட்டுக்குள்ள குட்கா தடை செய்யப்பட்டிருக்கும் போது அது எப்படி தமிழ்நாட்டுக்குள்ள வந்துச்சு? அப்ப அதை கண்காணிக்க வேண்டிய புலனாய்வு அமைப்புகள், இந்த அரசு, காவல்துறை என்ன புடிக்கிட்டு இருந்துச்சு? அப்ப இவர்களின் மீதெல்லாம் யார் நடவடிக்கை எடுக்க போகுது? சிறையில் அவன் அடிச்சு கொண்டதுக்காக 3 பேரை அரெஸ்ட் பண்ணீங்கல்ல, அதற்கு பிரைமரி கேஸ் என்னது? குட்கா வித்து. அந்த குட்கா எப்படி வந்தது? அந்த தொழிற்சாலை எங்க இயங்குதுன்னு இவங்களுக்கு யாருக்குமே தெரியாதா? யாரு விக்கிறாங்க, யாரு தயாரிச்சு தராங்கன்னு யாருக்குமே தெரியாதா? எல்லாம் தெரியும். எல்லாரும் மேல் மட்டத்துல காசை வாங்கிட்டு கீழ் மட்டத்துல அதிமுக தடை போட்டுடுச்சு, அதை நீக்கினா மக்கள் மத்தியில எதிர்ப்பு வருமே சொல்லிட்டு எல்லாம் மேல் மட்டத்துல காசை வாங்கிட்டு இதை ஃபுல்லா விற்பனைக்கு விடுறானுங்க. இவ்வளவு அராஜகங்கள் இங்க நடந்துகிட்டு இருக்கு. சரி, இவர் ஒரு சாமானிய மனிதர், ஒரு மாற்றுத்திறனாளி சகோதரரை இழுத்துட்டு போயிட்டு அடிச்சு சாவடிச்சு கொண்டுட்டீங்க. இன்றைக்கு அவன் பொண்டாட்டி புள்ளலாம் நீ நடுத்தருவுல நிற்குது. சரி, தாவேகா கட்சிக்காரன் திருவெரும்பூர் ஒரு மாசத்துக்கு முன்னாடி நடந்தது. திருச்சி திருவெரும்பூர்ல தாவேகா கட்சிக்காரன் ஒருத்தவன், அவன் கட்சி கொடி கட்டின கார்ல நிர்வாகி, தாவேகா நிர்வாகி 100 கிலோ குட்கா ஏத்திட்டு போறாயா? எப்படி 100 கிலோ குட்கா ஏத்திட்டு போறான். அவனையும் சிறையில், அவனையும் ஜாமீன் கோர்ட்டு கொண்டு போறாங்க. நீதிமன்றம் அவனுக்கு ஜாமீன் கொடுத்து அவன் வெளியில வந்து சுத்திக்கிட்டு இருக்கான். 100 கிலோ குட்கா வித்தா அந்த தாவேகா நிர்வாகி ஜாமீன் ஆகிட்டு வெளில ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கான். பொட்டி கடையில ஒரு 10-15 பாக்கெட்டை வச்சிருந்த ஒரு சாதாரண மாற்றுத்திறனாளி சகோதரனை இந்த காவல்துறை இழுத்துட்டு போயிட்டு அடிச்சு கொண்டு இருக்கு. இததான் நாங்க கேட்கிறோம். ஏன் தாவேகா கட்சிக்காரனுக்குன்னா 2 கொம்பு முளைச்சிருக்கா? அப்ப ஏன் அந்த கட்சிக்காரனுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை, அவனுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள், உரிமைகள் ஏன் சாமானியனுக்கு கிடைக்கவில்லை நாங்க கேட்கிறோம். நீங்க தான் மாற்றத்தை புழுத்தி விட்டீர்களே, எங்கே இந்த மாற்றம் அப்படின்னு நாங்க கேட்கிறோம். வார்த்தைகள் கடுமையானது தாங்க, தப்பா எடுத்துக்காது. வார்த்தைகள் கடுமையானது. அங்க ஒரு உயிர் போயிருக்கு. எப்படி அங்க ஒரு உயிர் போயிருக்கு? எங்கேயாவது இவன் குடிச்சிட்டு போயிட்டு எங்கேயாவது அடிச்சுக்கிட்டு சத்தானா அதை பத்தி நமக்கு கவலை கிடையாது. யாராவது 2 பேர் வெட்டிக்கிட்டு சத்தானா அதை பத்தி நம்மளுக்கு கவலை கிடையாது. காவல்துறை எதற்காக இருக்கிறது? பொதுமக்களை பாதுகாப்பதற்கு, பொதுமக்களை பாதுகாப்பாக வாழ்வதற்கு, அவர்களை காவல் காப்பதற்குத்தான் காவல்துறை. அந்த பொதுமக்களை இழுத்துட்டு போயிட்டு அடிச்சு கொள்றதுக்கு இல்ல காவல்துறை. இது தொடர்ச்சியாக நடந்து வருது, பாக்குறீங்களா? இது தவறுன்னு நாங்க சொல்றோம். அவனை அடிப்பதற்கான உரிமையை காவல்துறையினருக்கு யார் கொடுத்தது? இவங்க ஜாமீன்ல, இவங்க வந்து கோர்ட்ல வந்து கூப்பிட்டு போகும்போதே, சிறைக்கு கூப்பிட்டு போகும்போதே ஜட்ஜி சொல்லுவாரு, அடிக்க கூடாது, துன்புறுத்த கூடாதுன்னு. மன ரீதியாகவோ உடல் ரீதியாக துன்புறுத்த கூடாதுன்னு. ஏன்? சட்டம் சொல்லுது அடிக்க கூடாதுன்னு. அப்ப அடிக்கக்கூடிய உரிமையை உங்களுக்கு யார் கொடுத்தா? இவனை நீ அடிச்சு விசாரிக்கிறனா, சிறையில் அடைக்கிறனா, அப்ப 100 கிலோ கடத்தின அந்த தாவேகா நிர்வாகிகளையும் நீ சிறையில் அடிச்சு விசாரிச்சிருக்கணும். அவனுக்கு ஏன் ஜாமீன் கிடைக்குது, இவருக்கு ஏன் கிடைக்கல? அதைத்தான் நாங்கள் கேட்கிறோம். புரியுதுங்களா? அப்போ ஒரு உயிர் பறிபோய் இருக்கிறது. நீங்க அந்த அரசு வந்து அவருக்கு நிவாரணம் கொடுக்கலாம், அரசு வேலை கொடுக்கலாம். ஆனா தொடர்ச்சியாக இந்த நடக்கக்கூடிய இந்த தவறுகளை யார் தட்டி கேட்பது, யார் தடுத்து நிறுத்துவது? அதுதான் எங்களுடைய கேள்வி. இதுக்கு எப்பதான் சார் ஒரு எண்டுன்னு நாங்க கேட்கிறோம். திமுக ஆட்சியில கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட லாக்அப் மரணம். அவன் 5 வருஷத்துல நீ 60 நாள்லயே 4 லாக்அப் மரணத்தை கொண்டு வந்து நடத்தி விட்டுட்டு இன்னைக்கு பெருமையா மாறுதட்டி நிக்கிற. இதுதான் மாற்றமான்னு நாங்க கேட்கிறோம். இதுக்கு எதுக்கு உங்களுக்கு நாங்க ஓட்டு போடணும்னு கேட்கிறோம். இதுக்கு அந்த திமுக தில்லுமுள்ளுக்காரங்க அவங்களே எடுத்துட்டு போயிருக்கலாமே. நீ என்ன மாற்றத்தை கிழிக்க போறன்னு வந்து கிழிச்சிட்டு இருக்க? இப்ப நீ கேட்டாக்க, பாத்தீங்களா எங்க சிஎம் சார் எவ்வளவு கியூட்டா இருக்காரு, எங்க சிஎம் சார் எவ்வளவு அழகா டான்ஸ் ஆடுறாரு, இப்படி அழகான ஒரு சிஎம் எங்களுக்கு கிடைச்சதே இல்ல, என் புருஷனை விட எனக்கு சிஎம் சார் தான் பிடிச்சிருக்கு, சிஎம் சாரை நான் கட்டிப்பேன் வச்சுப்பேன். போதுங்க. நீ சிஎம் சார் கூட கனவுல குடும்பம் கூட நடத்து, அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. தற்குறிகளா நீங்க ஓட்டு போட்டு எங்களை ஏன்டா எங்க தாலியா இருக்கிறவன்னு கேட்கிறோம். உனக்கு சிஎம் சார் பிடிச்சிருக்கா போட்டோ வச்சுக்கிட்டு பெட்ரூம்ல வச்சு கூட படுத்துக்கோ. எங்க தாலியை ஏன் இறக்குறீங்க ஆட்சிக்கு கொண்டு வந்து வச்சு? உயிர் போயிடுச்சு, 4 உயிர் லாக்அப்ல போயிடுச்சு. அப்போ மக்களுக்காக வேண்டிய காவல்துறை இன்றைக்கு கொலைகாரனாக நிற்கிறது. அப்ப கூலிப்படையினருக்கும் இந்த காவல்துறைக்கு என்ன வித்தியாசம்? இதற்கு நேரடியாக முதலமைச்சர் பொறுப்பு, விஜய் பொறுப்பு. ஏன் தெரியுமா? அந்த காவல்துறைக்கு தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறது முதலமைச்சர் விஜய். அதனால இதற்கு நேரடி பொறுப்பு விஜயைத்தான் சேரும். இதுக்கு வந்து பிரஸ் மீட்லாம் கொடுக்க மாட்டாரு இவரு, சட்டசபையில பேச மாட்டாரு. யாரை பார்த்து பிரஸ் மீட் கொடுக்க சொல்றீங்க சார்? 4 ஸ்டெப் போடுங்க சார்னாக்கா கச்சேரி கச்சேரி தளபதி கச்சேரின்னு போடுவாரு.
41 பேரை கொண்டுட்டு மலேசியாவில் போயிட்டு டான்ஸ் ஆடுறவன் தானே இவன். எப்படி ஒரு 40 பேரை கொண்டுட்டு பனையூருக்குள்ள பகுமானமா போய் பதுங்கிட்டு மன வருத்தத்துல இருந்தாராம், ஆழ்ந்த மன உளைச்சல்ல இருந்தாராம். மலேசியாவில் போய் டான்ஸ் ஆடுறது எந்த கணக்குல சார் வரும்? உங்க வீட்டுல உங்க அக்கா தங்கச்சோ இல்ல அண்ணன் தம்பி யாராவது செத்துட்டா இப்படிதான் போயிட்டு டான்ஸ் ஆடுவீங்களா ஆடியோ லான்ச்ல? அப்ப எவனோ செத்து போயிட்டான். அப்பயும் இந்த தற்கொலைகளுக்கு புரியல, எங்க விஜய் மேல எந்த தப்பும் இல்ல. எப்படி இங்க 41 பேர் செத்துட்டான், அவன் அங்க மலேசியாவில் போயிட்டு ஒரு 2 மாசத்துக்குள்ள போய் டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். எங்க விஜய் சார் நல்லா ஆடுறாரு, எங்க விஜய் சாருக்கு இதுக்கு தப்பு இல்லை அப்படின்றான். அப்ப இப்பேற்பட்ட ஒரு முட்டாள் கூட்டத்தை வச்சு நாம என்ன பேசுறது? அவர் எது பண்ணாலும் சரின்னு சொல்லிட்டு நியாயப்படுத்துற ஒரு முட்டாள் கூட்டத்தை வச்சு நம்ம என்ன பேச முடியும்? பேசினாலும் அது எடுபடாது. ஏன்னா இவனுக்கு வெறி பிடிச்சிருச்சு, ரசிக வெறி பிடிச்சிருச்சு. அதான் சொல்றேன், என் புருஷனை விட விஜய் தான் முக்கியம், என் புருஷனை விட விஜய் தான் முக்கியம், எனக்கு விஜய் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்ற கூட்டத்துக்கிட்ட போய் நம்ம என்ன பேசிட முடியும்? இப்ப இந்த தாவேக்கால் ஒரு ட்ரெண்ட் என்ன தெரியுமா? நாம யாராவது விஜய் விமர்சிச்சிட்டோம்னா ஆம்பளைங்க எவனும் நம்மள்ட்ட பேச மாட்டான். விஜய் கட்சியினுடைய பொம்பளை பிள்ளைகளை தூண்டி விட்டு பொம்பளை பிள்ளைங்க பேச பச்சை வச்சா நம்மள நாம என்ன பண்ணுவோம்? அடே பொம்பளை பிள்ளைகிட்ட போய் என்னடா பேசுறது, அட பொம்பளை பிள்ளைய நாம என்னடா திட்டுறது? ஏன்னா பொம்பளை பிள்ளைகள் நம்மள எவ்வளவு அசிங்கமா வேணாலும் திட்டலாம். நாம ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டு ஐயோ என்ன மானவங்க படுத்தினா போய் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. அதனாலேயே நிறைய பேர் இந்த தாவேக்காவலருக்கு ரிப்ளை கொடுக்காம அப்படியே அடக்கி வாசிட்டு போயிட்டு இருக்காங்க. ஏன்னா அவனுக்கு ஆம்பளை எல்லாம் போய் பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு பொம்பளை பிள்ளைகளை பேச விடுறாங்க. இது அந்த ரூட் மாஃபியா இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு, எனக்கு செஞ்சிருக்காங்க. அதனால சொல்றேன், நாமளும் அந்த விமர்சனத்தை பற்றியோ அவர்கள் என்ன திட்டினாங்களோ அதை பற்றி நாம் கவலைப்படக்கூடிய ஆள் கிடையாது. அவன் என்ன சொன்னாலும் சொல்லிட்டு போறான். எங்களுக்கு நாங்கள் யார் என்று எங்களுக்கு தெரியும், மக்கள் மத்தியில கொண்டு வந்து வைக்கிறோம், நீங்க முடிவு பண்ணீங்க. திமுக ஆட்சிக்கும் இந்த டிவிக்கு ஆட்சிக்கும் பெரிய வித்தியாசம் எல்லாம் கிடையாது. ரெண்டும் ஒண்ணுதான், ரெண்டும் தீய சக்தி தான், ரெண்டும் அண்டர் கிரவுண்ட் டீலிங்ல இருந்துதான். இல்லைன்னா 41 பேரை ஸ்டாலின் தான் கொண்டுட்டாருன்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கே போயிட்டு வாழ்த்து வாங்கிட்டு, முதலமைச்சர் அவன் வீட்டுக்கே போயிட்டு வாழ்த்து வாங்கிட்டு அவங்க வீட்டுல டீ காஃபி டிஃபன் சாப்பிட்டுட்டு வருவானா இந்த தற்குறி? 2 பேரும் ஒண்ணுதாங்க. தமிழ்நாடு மக்கள் நமக்கு பட்டையும் நாமத்தை சேர்த்து அடிச்சுட்டாங்க. இப்பவும் நாம திருந்தல, விழிப்புணர்வோடு இல்லை என்றால் இவர்கள் மீண்டும் மீண்டும் இதே திருட்டுத்தன வேலையை தான் பார்ப்பானுங்க. நம் மக்களுடைய உயிர்கள் இப்படிதான் காவல்துறையால பறி போகும். இவனுங்க கட்சிக்காரர்களுக்கெல்லாம் பாதுகாப்பு, பாலியல் சென்டல் கொடுத்தாலும் கட்சி விட்டு நீக்க மாட்டான். இந்த போதை மருந்து ஒரு அமைச்சர் அடி பொதுவெளியில சாப்பிடறான், அவன் மேல எந்த நடவடிக்கையும் கிடையாது. ஸ்ரீவைகுண்ட எம்எல்ஏ ஒரு பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு, அவருடைய ஆதரவாளர்கள் இவருடைய அனுமதியோடு பாலியல் தொந்தரவு கொடுக்குறாங்க, அந்த அம்மா கம்ப்ளைண்ட் கொடுக்குது, அந்த அம்மாவை கட்சியிலிருந்து நீக்கிறானுங்க, இவர் மேல நடவடிக்கை இல்ல. இப்படியாக இவன் கட்சிக்காரன் என்ன தப்பு பண்ணாலும் காப்பாத்திக்கிட்டு இருக்கிறான், பொதுமக்களை சாவ விடுறானா? திமுகவுக்கு இவனுக்கு என்ன வித்தியாசம்? திமுக என்ன வேலையை பார்த்ததோ அதே வேலைதான் விஜயும் அவர்களும் பார்க்கிறார். அப்புறம் எங்க மாற்றம் இங்க கிழிச்சுது? அப்போ மக்கள் மத்தியில நாங்க கொண்டு வந்து வைக்கிறோம், நீங்க முடிவு பண்ணி நீங்க ஒரு தீர்ப்பை கொடுங்க. நன்றி.